ச்சே, சோனி வராமல் போர் அடிக்குதல்ல. ஒரு மாதிரி டேவே டல்லாக போன மாதிரி இருக்கு. ஆமாண்டி, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. என்ன பண்ணுறது? ஆனால் அவள் வரந்தாண்டி சொன்னா. ஃபஸ்ட்டு பீரியட் முடிஞ்சோன்னு வந்து வேண்டி கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி தான் சொன்னான். ஆனால் ஆளவே காணும். விடிடி, அவளுக்கு ஏதாவது ஒர்க் இருந்திருக்கும். இப்படியும் நாளைக்கு வருவாள்ல, அப்போ கேட்டுடலாம் என்னென்னு. வராததுக்கு வச்சு செஞ்சிடலாம் விடு. ஆமாண்டி, நாளைக்கு இருக்கு அவளுக்கு. அப்புறம் கண்டிப்பாக கிளாஸுக்கு போகணுமா? பேசாமல் கேன்டீன் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் போகலாமா? நீ என்னடி கிளாஸை கட்டடிக்கிறதுலேயே இருக்க? ஏய், நீங்கள் ஏன்டி கிளாஸுக்கு போகணுன்ட்டே இருக்கீங்க? கிளாஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வயசில் நம்ம என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ண போகிறோம்? காலேஜ் வந்தால் தான் நம்ம கிளாஸ் கட்டடிக்கிற வேலையெல்லாம் பார்க்க முடியும்னு நம்ம ஸ்கூல்லேருந்தே சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூல்லேயே ஒழுங்காக கிளாஸில் இருக்க மாட்டோம். இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறமாவது ஃப்ரீயாக இருக்கலான்னா உங்களை மாதிரி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, கிளாஸில் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள். 4 பேர் வர்றாங்க, 4 பேர் போயிடுறாங்க. நீங்கள் மட்டும்தாண்டி படிப்புன்னு இருக்கீங்க. காலேஜ்லலாம் எக்ஸாம் டைமில் படித்தா போதும்டி. செமஸ்டரில் கதையாக பேப்பர் ஃபில் பண்ணி வச்சிங்கனாவே மார்க் போட்டுருவாங்க. இப்போ என்ன தான் படித்து பேப்பர் ஃபில் பண்ணாமல் வந்தாலும் மார்க் கம்மியாக தான் வரும். எப்பப்பா கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுடி. ஏன் மூச்சு விடாமல் பேசுகிற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்கள் மேலே பழி வந்துடும். சரி, இப்போ என்ன உனக்கு கேன்டீன் போகணும் அவ்வளோதானே? வா போகலாம். அப்படி வா வலிக்கு. இவ்வளோ கூட போனால் எப்படியும் நம்ம சரண் கூட பேச முடியாது. கலாய்ச்சே தள்ளிடுவாளுக. இவளைகளை கழட்டி விட்டுட்டு தான் போகணும். இவளைகளை கழட்டி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போனாலுமே கிளாஸுக்கு வந்து பார்த்துட்டாளுங்கன்னா நம்ம அங்கே இல்லாதது தெரிஞ்சிருமே. சரி, அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கிளாஸுக்கு போகணுண்டி நீங்கள் 2 பேரும் கேன்டீன் போங்கன்னு சொல்லிடலாம். ஏய், நான் வரலடி. நீங்கள் 2 பேருமே கேன்டீன் போயிட்டு வந்துருங்க, நான் கிளாஸுக்கு போகிறேன். ஏய், ரொம்ப பண்ணாதடி. நான் இப்போ தானே சொன்னேன், என்னதான் நீ கிளாஸுக்கு போனாலும் எக்ஸாம் டைமில் தான் படிக்க போகிற. இப்போ ஏன் ரொம்ப ஓவராக பண்ணுற? உன்னை விட நல்லா படிக்கிற பூ மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு கேன்டீன் வரேன்ட்டா. நீ தாண்டி ரொம்ப பண்ணுற. ஆமாம் சந்தியா, இந்த டைமில் தான் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து நம்மளாம் மீட் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். நம்ம ஒர்க்கை பார்த்துட்ருப்போம். காலேஜ் டைமில் தான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கையில் தான் எல்லா என்ஜாய்மெண்ட்டுமே பண்ணிக்கணும். வேலைக்கெல்லாம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? நான் கிளாஸுக்கு போய் படிக்கிறேன் அப்படிலாம் சொல்லலடி. நீங்கள் 2 பேர் போங்க, எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, அதனால தான் நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே போனால் சும்மா உட்காந்துக்குவேன். நீங்கள் வந்துட்டு ஏதாவது சிரித்து பேசுவீங்க, அப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுறதையும் நான் சேர்த்து கெடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் கூட இல்லை, நான் லஞ்சில் உங்கள் கூட வரேன். இன்டர்வெல்லில் மட்டும் நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க, சரியா? சரி, என்னமோ. ஆனால் லஞ்சில் ஒழுங்காக வந்துடணும், சரியா? வந்துடுவேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி சந்தியா, நீ தனியாக இருந்துக்கு வெளில நான் போயிட்டா கலை கூட. ஓ, மேடம் பர்மிஷன் கொடுத்தாதான் நீங்கள் வருவீங்களோ? அப்பெல்லாம் இல்லடி, என்னதான் இருந்தாலும் தனியாக இருக்கால, அதனால தான் சொன்னேன். இப்போ நீ தனியாக இருக்க மாதிரி இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட அப்படி தான் கேட்பேன். சரிங்கடி, நான் தனியாக இருந்துக்குவேன், நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க. சரி, வா போ மாதிரி போகலாம். என்ன அட்டென்ட் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே என்ன பேசுறது? ஹலோ, சொல்லு சந்தியா. சரண், உனக்கு எப்படி நான் தான் கூப்பிட்டேன்னு தெரியும்? வாய்ஸ் எனக்கு தெரியாதா என்ன? ஓகே, நீ ஏன் 2 டேஸாக காலேஜுக்கு வரல? ஏன் வரலன்னு கேட்டால் சும்மா தான் வரல. நீ என்ன மிஸ் பண்ணுவியா மாட்டியான்னு பார்க்கலான்னு தான். என்னது மிஸ் பண்ணுவேனா மாட்டேன்னு பார்க்கறதுக்கா? நான் கூட உனக்கு ஏதோ அடிபட்டு செய்யணும்னு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? அடியெல்லாம் படலை, நான் நல்லா தான் இருக்கேன். லைட்டாக பட்டுச்சு, பட் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. அப்போ நாளையிலேருந்து உன்னை பார்க்க வரவா? என்னது, என்ன பார்க்கவா? ஒழுங்காக காலேஜ் வர வேலையை பாரு. நான் ஃப்ரெண்ட்லியாக தான் கூப்பிட்டேன், சரியா? நீ அந்த தப்பெல்லாம் எடுத்துக்காத. சரி, நான் வச்சிட்றேன். ஏ சந்தியா, கொஞ்ச நேரம் பேசுறதான். என்ன பேசுறது எனக்கு தெரியலையே. ஏதாவது பேசு, இல்லைன்னா ஏதாவது கேளு, நான் பதில் சொல்கிறேன். உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் உனக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் ஃபோன் பண்ணேன். அது மனசில் வச்சுக்கோ. என்னை எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நீ என் ஃப்ரெண்ட், அவ்வளோதான்.
அட ஃப்ரெண்ட்லியாக தாம்மா நானும் கேட்குறேன். ஃப்ரெண்ட்லியாக உனக்கு எவ்வளோ பிடிக்கும் என்ன? ஃப்ரெண்ட்லியானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. ஃபஸ்ட் டேவே நீ என் கூட பேசணும்னு நினச்சதான், ஆனால் எனக்கு அப்போல்லாம் பிடிக்கல. பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையாலுமே நீ எனக்கு ஒரு மாதிரி ஹீரோவாக தெரிஞ்ச. அப்படியா? ஹீரோ மாதிரி தெரிஞ்சனா? ஆமாம். சரி, உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? எனக்கெல்லாம் மேடம் ஃபர்ஸ்ட் டேவே ஹீரோயின் மாதிரி தான் தெரிஞ்சிங்க. என்ன சொன்ன? ஏம்மா ஃப்ரெண்ட்லியாக தாம்மா. சரி சரி. மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற, வரட்டும் வாசல் தேடி இன்று காவல் மீற, வளையல் ஓசை ராகமாக இசைத்தே வாழ்த்து பாடலை, ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தே ஆசை காதலை நெஞ்சமே. அப்புறம் நாளைக்கு வரையில நீ சாரி கட்டிட்டு வரையா? சாரியா? எல்லாரும் என்னை பேக்குன்னு நினைப்பாங்க. எல்லாருமே சுடி இல்லைன்னா குர்த்தி, சில பேர்லாம் வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சாரி கட்டிட்டு வர முடியும்? யார் என்ன நினச்சா என்ன? நான் பார்க்குறேன். நான் உன்னை பேக்குமாரிலாம் பார்க்க மாட்டேன் சரியா? நான் உன்னை ஹீரோயின் மாதிரி தான் பார்ப்பேன். ஏய் போடா, எல்லோரும் என்னை பைத்தியம்னு நினைப்பாங்க. நீ மட்டும் என்னை ஹீரோயின் மாதிரி பார்த்தா போதுமா? மற்றவங்களாம் என்னை பேக்குன்னு நினச்சா பரவாயில்லையா? ஓ, அப்போ என்னை தவிர வேறு யாராவது பார்க்கணுன்னு நினைக்கிறியா என்ன? எப்பா, நான் அப்படி சொல்ல வரல. மற்றவங்களாம் என்னை பேக்கு மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா இல்லையா? எல்லாரும் ஒரு மாதிரி வரும்போது நான் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வர முடியும்? ஏதாவது ஃபங்க்ஷன்னா சாரி கட்டிட்டு வரேன். சரி, ஆனால் உனக்கு சாரீ செம்மையாக இருக்கும் தெரியுமா? சாரியை விட ஹாஃப் சாரி தான் உனக்கு சூப்பராக இருக்கும். ஓஹோ, அப்படியா? சரி. என்ன ஒரு மாதிரி டல்லாக சொல்கிற? அப்படியெல்லாம் இல்லையே, நான் நல்லா தான் சொன்னேன். அம்மா, இன்னைக்கு ஏன் சோனி வரல? சோனி காலேஜுக்கு வரலையா? வரல. தெரிலையே, கலைக்கிட்டு கேட்டியா? அவளுக்கும் தான் தெரில. அவள்கிட்ட வந்துட்டு ஒரு பீரியட் கழித்து வரேன்டி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலாம். அப்புறம் பார்த்தா வரவே இல்லை. அப்புறம் ஃபோனும் பண்ணி பார்த்தா எடுக்கலை. மேபி பிஸியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நான் வேணால் லஞ்சில் வேணால் கூப்பிட்டு பார்க்குறேன், சரியா? சரி சரி, நான் எதுக்கும் கூப்பிட்டு பார்த்துட்டு உனக்கு கூப்பிட்றேன், ஓகேவா? ஓகே, பாய். ஓகே, பாய். அப்புறண்டி உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகலையா? ஏ சும்மா இருடி.
ஓகேடி, எனக்கு ஏது பாய் ஃப்ரெண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போலியா என்ன? அதெல்லாம் இன்னும் செட் ஆகலடி, நானும் தேடிட்டே தான் இருக்கேன். சரியான ஆளாக மாட்டணும்ல. மாட்டணுமா? கரெக்டு தான்டி, உன்னையெல்லாம் லவ் பண்ணால் மாட்டிக்கிட்டான்னு தான் அர்த்தம். ஏய் நிறுத்துடி, நான் அவ்வளோ மோசம்லாம் இல்லை, நானும் நல்ல பிள்ளை தான். சரிதான். அப்புறம் புகாரி, இன்னும் வர வர ரொம்ப அழகாயிட்டே போகிற, ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றுறீங்க மேடம். ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா? பொறாமையா எந்தி கேட்குற? விளையாட்டுக்கு கேட்டேன்டி. சரிதான். இல்லை திடீர்னு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்கியா அதான் கேட்டேன். அதுவும் அதான் எல்லாரும் மாற்ற சொன்னாங்களே, கமெண்ட் பாக்ஸ் பார்க்குறது இல்லையா? லைவில் கூட பூமாரியோட ஹேர் ஸ்டைலையும் சந்தியாவோட ஹேர் ஸ்டைலையும் மாற்ற சொல்லியிருந்தாங்க. சந்தியா கூட வேறு ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருந்தா பார்த்தே இல்லை? பார்த்தேன். அதுதான் மாற்றினேன். ஓகேடி. பூமாரி, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்ன பூமாரி இப்படி கேட்குற? வேற எப்படி கேட்க சொல்கிறீங்கண்ணே? ஏண்டி ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி நீங்கள் 2 பேர் பேசுங்க, நான் கொஞ்ச நேரம் அந்த சைடு வெயிட் பண்ணுறேன். நான் உன்னை போகலாம் சொல்லடி, பரவாயில்ல நீ இரு. பரவாயில்லடி, பேசிட்டு வாங்க, உங்களுக்குள்ளே ஏதாவது பர்சனல் கூட இருக்கும். என்னன்னு சொல்லுங்க. ஏன் பூமாரி என்னை பார்த்தாவே வெறுத்து ஒதுக்குற? ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கலங்க. நானும் எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன், உங்களை எனக்கு பிடிக்கல. சரி போலாமாடி. ஏன் பூமாரி இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? எத்தனை வாட்டிடி சொல்கிறது பிடிக்கலன்னு? ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கு தானே, பொய் சொல்கிற நீ. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நீ ஏன் பொய் சொல்கிறேன்னு எனக்கு தெரில பூமாரி. ஆனால் அதுவும் இஷ்டம். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா அவங்கள இவ்வளோ ஹர்ட் பண்ணாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன்னா நீ நிறைய வாட்டி சொல்லியும் அவங்க திருப்பி வராங்கன்னா அவங்களுக்கு மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு யோசிச்சு பாரு. நீ ரொம்ப ஹர்ட் பண்ணுற. இப்போ கூட பாரு, அவங்க அங்கே தள்ளி நின்று உன்னை தான் பார்த்துட்ருக்காங்க. புரியுது, வா போகலாம். பூவின் முகவரி காற்று அறியுமே, என்னை உன் மனம் அறியாதா? பூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா? பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம், ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயடி. உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்கள் முளைக்கும், காதலில் வலியும் இன்பம் தானே. உனது பேரெழுதி பக்கத்துல எனது பெயரை நானும் எழுதி வச்சேன். அது மழையில் அழியாம கூட போடுச்சேன். மழை வெட்டும் நான்